தனுசு ராசி, உங்க ராசி அதிபதியே குரு பகவான் தான். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவரே 4ஆம் அதிபதியும் ஆகிறார். இப்ப இருக்கக்கூடிய வீடு எதுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். இது மிகப்பெரிய ஒரு யோக காலகட்டங்கள். ஒவ்வொரு பார்வைக்கும் குருவுக்கு 3 பார்வைங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைன்னு சொல்லுவோம். இதுல 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிகப்பெரிய யோகம். இந்த 7ஆம் பார்வை மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா நேரடி பார்வை கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அதற்கப்புறம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத அமைப்பு. அப்போ இந்த 7ஆம் பார்வையாக குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, தொழில் பண்றதுல ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பது, எங்க போனாலும் பண வரவு, எங்க போனாலும் ஒரு மதிப்பு, உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருக்கிறது, ஒரு நல்ல தெய்வீக அனுகிரகம் கிடைப்பது, தெய்வத்தினுடைய சக்திகள் கிடைப்பது. அதே போல பாருங்க, குரு ராசியை பார்க்கும் பொழுது கெட்ட நபர்களுடைய சவகாசத்தை விலக்கி விடுவது, அதே போல நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளுடைய தொடர்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அப்ப 4ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுக்கும் லக்னாதிபதி, அதாவது ரத்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். அப்ப 1 மற்றும் 4ஆம் அதிபதியான குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள், திருமணம் கைகூடி வருவது, எதிர்பார்த்த வரன் கை வந்து சேர்வது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள். 2வது குரு ராசியை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பரிகாரம் பண்றீங்களோ, என்ன வழிபாடுகள் பண்றீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது.